ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் என்னடான்னா, முத்தழகு சூசு கூட வெளியே போகும்போது அப்ப கரெக்டா தமிழும் மருதும் தனியா நின்னு பேசிக்கிறத பார்த்துட்டு உடனடியா இது என்ன விஷயமா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணியே போய் ஒரு வழியா பேச்சு வீட்டுக்கு வந்து அங்கதான் மருது இருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம மருத சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ தமிழ் கூட சேர்ந்து வந்ததை நான் பார்த்துட்டேன். அதனால இதுக்கப்புறமாவும் நீ என்கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காதன்னு சொல்ல உடனே மருதுமே வேற வழியே இல்லாம வெளியே வந்துடுறாங்க. உடனே இதை பார்த்த முத்தழகுமே, எதுக்காகடா நீ இங்க வந்திருக்க? என்ன உனக்கு இந்த பொண்ணு கூட பழக்கம்? நீ காலேஜ்ல போறது இல்லையா என்ன? இப்படிதான் சுத்திட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்டுட்டு மருது என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்கும்போது பக்கத்துல நிக்கிற பூமியும் சரி தமிழும் சரி பேசாம முத்தழகு கிட்ட உண்மையை சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளேயே ஒருவேளை உண்மையை சொல்லிட்டா இந்த அதிர்ச்சியுமே முத்தழகு ஏதாவது பாதிக்குமான்னு சொல்லிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க. ஆனா முத்தழகோ இந்த மாதிரி எந்த விஷயமுமே தெரியாததுனால மருது வெட்டியா இந்த பொண்ணு கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு உடனடியா மருத செம்மையை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னன்றதை என்கிட்ட சொல்ல புரியா இல்லையோன்னு சொல்லிட்டு மிரட்ட, உடனே மருது மனசுக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி தமிழ் அவங்க கிட்ட சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு எப்படினாலும் பூமுடிப்புக்கு தமிழுக்கு முத்தழகு அவங்க கூட இருக்கணும் தான் ஆசை. அதனால பேசாம இப்பவே நம்ம உண்மையை உடைச்சிடலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பா முத்தழகு அக்கா புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதை ஏத்துக்கவோ வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழோட ஆசையுமே நம்ம நிறைவேத்தி வச்ச மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு உடனடியா தமிழ் கூட சேர்ந்து நின்னு அக்கா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து முத்தழகோட கல்ல விழ, உடனே இதை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போன முத்தழகு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, உடனே மருது எங்க 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுக்கா, அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ் கர்ப்பமா இருக்கா அப்படின்ற எல்லா உண்மையுமே சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு செம்மையா ஷாக் ஆயிட்டு சுத்தி முத்தி பார்க்க, அப்ப அங்க நிக்கிற பூமிஸ் வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அது உண்மைன்ற மாதிரி முத்தழக பார்க்க, அப்பதான் முத்தழகு தான் எவ்வளவு முட்டாள்தனமா இந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்திருக்கோன்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அங்க இருந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஆனாலும் அவங்க தனியா போயிட்டு இந்த மாதிரி தனக்கு ஏன் எல்லா ஞாபகமுமே மறந்து போச்சு. அந்த ஞாபக மறதியால நான் என்னோட வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிக்க போறேன்னு தெரியல. என்னோட புருஷன் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மறந்தது மட்டும் இல்லாம என்னோட ஒட்டுமொத்த ஞாபகத்தையுமே இழந்துட்டு போய் நிக்கிறேனே. இதுக்கப்புறமா நான் அவங்களோட முகத்துல நான் எப்படிதான் முழிப்பேன்? ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பெரிய வேலையை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு நிக்க, அப்ப கரெக்டா முத்தலுக்கு இந்த மாதிரி தனியா நின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட பூமியோ உடனடியா அவங்க கூடயே வந்து நின்னு, ஏன் முத்தலகு உங்களுக்கு எந்த ஞாபகமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கான்னு சொல்லி கேட்க, உடனே முத்தலகும் ஆமாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் இப்ப பண்ண வேலை அந்த மாதிரி. ச்சே, நல்லா ஒரு முட்டாள். மருதோட பொண்டாட்டி தமிழ்னு தெரியாம அவங்க 2 பேரையுமே முட்டாள்தனமா ஃபாலோ பண்ணிட்டு வந்து மருத கேள்வி மேல கேள்வியா கேட்டிருக்கேனே. இப்போ மருதுக்கும் தமிழுக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் நானாயிட்டேல்ல. அது மட்டும் இல்லாம என்னாலதான் இந்த குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. எனக்கு மட்டும் ஒருவேளை எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காம இருந்திருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்குல்லன்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்ட பூமியும் அதுவும் சரிதாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே முத்தலுக்கும் ஆமா நான் ஏற்கனவே கேட்கணும்னு நினைச்சேன். நடக்கிறது எல்லாமே நான் நினைச்சதுக்கு மாறாவே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் மேலயும் எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா சித்தி நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இந்த மாதிரி வண்டியில இருந்து கீழே விழுந்ததுனால தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வண்டியில இருந்து விழுந்தா இந்த மாதிரி ஞாபகம் போற அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க உண்மையை சொல்லுங்க. எனக்கு உண்மையாவே என்னதான் நடந்துச்சு? என்னோட ஞாபகங்கள்லாம் எப்படி போச்சு? எனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்துச்சா? என்ன நடந்துச்சுன்றதை என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்களேன்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கிட்ட பூமியும் இப்போ முத்தலகு கிட்ட கடைசியா அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவங்களோட மனசு பாதிக்கப்படுமோன்னு சொல்லிட்டு தயக்கத்தோட நின்னுட்டு இருக்கா. ஆனா முத்தலகோ அவங்களோட தயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு எனக்காக எல்லா உண்மையுமே சொல்லுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மறந்திருக்கேன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அதையே தாங்கிக்க முடிஞ்ச என்னால எனக்கு ஆக்சிடென்ட் நடந்த விஷயத்தையும் தாங்கிக்க முடியும்னு என்ன நம்பி முழுசா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை என்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை அப்ப கூட எனக்கு எல்லா ஞாபகமுமே வர வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே பூமியும் அதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே முத்தலகு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முத்தலகு சண்டை போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா திடீர்னு அவங்களுக்கு கால் பண்ணி வழக்கத்துக்கு மாறா அவங்க மேல இருந்த கோவம் அத்தனையுமே நீக்கிட்டு அவங்க மேல முழு நம்பிக்கையோட நான் உங்களை நம்புறேன்னு சொல்லி சொன்னதையும், அதே சமயம் சீக்கிரமா நான் உங்களை பார்க்கணும், பார்த்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி சொன்ன விஷயத்தையும், அதே சமயம் அவங்க சீக்கிரமா அவங்கள கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்ன விஷயத்தையுமே சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு முத்தலகும் நான் அவ்வளவு சண்டை போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இவ்வளவு சந்தோஷமா பேசி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னா, அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னனே அது உங்ககிட்ட சொன்னனா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கிட்ட பூமியும் இல்லங்க அங்கதான் பிரச்சனையே. நம்ம எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு ஒண்ணு சேர்ந்துருவோன்றது எப்படியோ தயாவுக்கும் மாறனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க நம்மளோட குடும்பமே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறனால ஒருவேளை நம்ம ஒண்ணு சேர்ந்தா நம்மளோட குடும்பம் சந்தோஷமா இருக்குமோன்னு சொல்லிட்டு உங்களை ஹாஸ்பிட்டல்ல வச்சே கடத்திட்டாங்கங்க ஒரு வழியா. ஆனா நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வந்து பார்க்கும்போது அந்த மாறன் வந்து என் கண்ணு முன்னாடியே உங்களை கொலை பண்றதுக்காக வந்தான். ஆனா யாரோ பண்ண புண்ணியத்தால அந்த டாக்டர் நடுவுல வந்து அவங்களோட உயிரை கொடுத்து உங்களோட உயிரை காப்பாத்தி தந்தாங்க. ஆனாலும் அந்த அதிர்ச்சியில இருந்து நான் இல்லாதப்போ
கரெக்ட்டா எனக்கு இன்னுமே அதிர்ச்சி தர்ற மாதிரி என்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன காப்பாத்த நீங்க ஓடி வரும்போது, ஒரு ஹை ஸ்பீட்ல வந்த கார் மோதிடுச்சுங்க. உடனே இதனால பதட்டப்பட்டு நான் உடனடியா உங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா தான், உங்களோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர் சொன்னாங்க, நீங்க உங்களோட 3 வருஷம் ஞாபகத்த இழந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்ட மூத்தலுக்கும் நீங்க சொன்னது எல்லாமே புரியுது. ஆனா என்னால சாதாரண ஆக்சிடென்ட் விஷயம் மாதிரியோ, பழிவாங்குற விஷயம் மாதிரியோ எடுத்துக்க முடியல. ஏன்னா, நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு, நீங்க வேண்டான்னு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா எதுக்காக உங்கள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லணும். அது மட்டும் இல்லாம, எதுக்காக நான் உங்கள முழுசா நம்பிட்டேன்னு சொல்லணும். இதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து வாழலாம்ன்னு கூட சொல்லியிருக்கேன். சோ, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட சொல்லும்போது கூட, நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு கூட சொன்னனே, அந்த விஷயம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனான்னு சொல்லி கேட்க, உடனே இத கேட்டுட்டு பூமியுமே இல்லங்க. அத சொல்றதுக்கு முன்னாடியே தான் இப்படி ஆச்சுன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு, ஆமா நீங்க என்ன பார்க்க வர்றது வேற யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி கேட்க, உடனே இத கேட்ட பூமியும், இல்லங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. நான் வீட்ல இருந்து தான் உங்ககிட்ட ஃபோன் கால் பண்ணிட்டு அங்க கிளம்பி வந்தேன். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, ஏதோ என்ன அஞ்சலி நோட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே தெரிஞ்சுச்சுன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு, அப்பனா இந்த விஷயத்துக்கும் அஞ்சலுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, உடனே இத கேட்ட பூமியும் எனக்கும் அந்த சந்தேகம் ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா இப்போதான் தயா அவனோட பையனான மாறனை வெளியே கொண்டு வந்திருக்கான். அதுவும் அந்த ரெஜினாவோட உதவியாளன்னு சொல்ல, உடனே இத கேட்ட முத்தலுக்கும், ஆமா ரெஜினா யாருன்னு சொல்லி கேட்க, உடனே பூமிக்கும் ரெஜினா அஞ்சலியோட அம்மான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ரெஜினா அஞ்சலிக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல, உடனே இதை கேட்ட முத்தலகுமே கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு பின்னாடி அஞ்சலியும் அவங்களோட அம்மாவும் இருப்பாங்கன்னு என்னால ஸ்ட்ராங்காவே சொல்ல முடியுதுங்க. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஷயத்த உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனா எப்படி அங்க கரெக்டா தயா வந்தாங்க? கண்டிப்பா அதுக்கு அஞ்சலியும் அவங்களோட அம்மா ரெஜினாவும் தான் காரணமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காக அவங்க தேவையில்லாம என்ன கடத்தி கொலை பண்ண நினைக்கணும்? அவங்க நினைச்சிருந்தா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் பயன்படுத்திருக்கலாம்ல. கரெக்டா நான் உங்ககிட்ட ஏதோ ஒரு உண்மையை சொல்ல போற நேரத்துல அவங்க இதை பண்ணிருக்காங்கன்னா, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? ஏன்னா நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே யோசிக்கும் போது கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றத மட்டும் ஏன்னா நடந்த விஷயம் எல்லாமே அப்படி இருக்குன்னு சொல்ல, உடனே பூமியும் எனக்கும் அதே சந்தேகம் தாங்க இருக்கு. ஏன்னா இந்த அஞ்சலியை எப்பவுமே நம்ப முடியாது. அவளோட காரியத்துக்காகவும் என்ன அடையணுன்ற காரணத்துக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவா. ஏன்னா இதுக்கு முன்னாடியே என்ன அப்படிதான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துல பிளாக்மெயிலும் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கு. அந்த டாக்டர் எதுக்காக உங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்களோட உயிரை கொடுக்குற அளவுக்கு போகணும்? ஒருவேளை அந்த டாக்டருக்குமே இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கிட்ட முத்தலுக்கும் எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் அந்த டாக்டரை தான் பார்க்க போயிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்கள பேசிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்கள அங்க வர சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா அந்த டாக்டருக்குமே உங்ககிட்ட நான் என்ன உண்மையை சொல்ல வந்தேன்ற உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதனால கூட அவங்க அவங்களோட உயிரை விட்டுறது இருக்கலாம். ஆனா என்ன இப்போ உண்மை தெரிஞ்ச என்னால அது என்ன உண்மைன்னு கூட தெரியல. இப்போ நம்ம எதுக்காக எனக்கு இப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்றதை எப்படிதான் கண்டுபிடிக்க போறோம்? அது கண்டிப்பா உங்களையும் என்னையும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய உண்மையா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா கெஸ் பண்ண, உடனே இதை கிட்ட பூமியும், ஆமாங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்த விஷயத்தால நான் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்தேன். ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்குல்ல. சோ இதுக்கப்புறமா நம்ம அது என்ன உண்மைன்றதை கூடி சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயாகணும்னு சொல்லிட்டு உடனடியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி இவங்க 2 பேருமே பேசிக்கிறது எல்லாத்தையுமே அஞ்சலி மறைஞ்சு நின்று கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே பயத்தோட அவங்களோட அம்மா ரெஜினாக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு அவங்களோட அம்மாவும் கண்டிப்பா அந்த டாக்டர் முத்தலகி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லியிருக்கதா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதனாலதான் முத்தலகி இந்த மாதிரி பூமியை மன்னிச்சு ஏத்துக்கிற மனநிலைமைக்கு வந்திருப்பா. சோ ஏதோ நம்மளோட நல்ல நேரம் உண்மை தெரிஞ்ச அந்த டாக்டர் இறந்து போயிட்டா, அதே மாதிரி முத்தலகுக்கும் எல்லா ஞாபகமும் போயிடுச்சு. அதுக்கு மேல தனமும் இந்த விஷயத்துல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவளோட ஆட்டிடியூட் எதுவுமே சரிப்பட்டு வரல எனக்கு. சோ அவளையும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானே அவங்க கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லா ஆதாரத்தையுமே நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே போனை கட் பண்ணிட்டு தயாக்கும் அவங்களோட பையன் மாறனுக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி முத்தலகு பூமியும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க சிசிடிவி கேமரா டேட்டாஸை நான் சொல்ற அன்னைக்கு நீங்க டெலிட் பண்ணி ஆகணும்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு மாறனும் எதுக்காக அதை பண்ண சொல்றீங்க? ஏன் அந்த சிசிடிவி கேமரால என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க, உடனே ரெஜினாவும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணுங்க. எப்பவும் போலயே உங்களுக்கு தேவையான பணமும் வரும். அதே சமயம் நீங்க கேட்டதை நானும் செய்வேன் அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்ட தயா உடனடியா ரெஜினாவோட பேச்சு கேட்க சொல்லி மாறனை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாறன் அவங்களோட அப்பா சொன்னதுனாலையும் ரெஜினா சொன்னதுனாலையும் உடனடியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலிட் பண்றாங்க. ஏன்னா அந்த ஃபுட்டேஜ்ல தான் தனம் முத்தலகு கூட்டிட்டு டாக்டரை பார்க்க போன விஷயம் பதிவாயிருக்கு. ஆனா இதை ஏற்கனவே கெஸ் பண்ண ரெஜினாவோ ஒருவேளை இந்த விஷயத்துல தனம் சம்பந்தப்பட்டிருக்கான்றது தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்லையும்
முத்தழகு ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட சொல்லவே உடனே மாறனும் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பூமியும் முத்தழகு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கரெக்டா கிளம்பி போறாங்க. அப்போ கரெக்டா மாறன் ஹாஸ்பிட்டலை விட்டு கார்ல கிளம்பி போறத கரெக்டா அங்க வந்த பூமியுமே பாத்துடுறாங்க. அப்போ இதுக்காக இவன் இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டாலும் உள்ள போயிட்டு அவங்க வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ரெஜினா நினைச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் பூமி சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. ஆனா அங்க ஏற்கனவே மாறன் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி வச்சதுனால பூமிக்கு எந்த ஒரு ஃபுட்டேஜுமே கிடைக்கல. இதனால பூமி சரி முத்தழகு சரி ரொம்பவே அப்செட் ஆகி இருக்கு. அப்ப முத்தழகோ பூமி கிட்ட அது எப்படிங்க நம்ம நினைக்கிற அந்த ஒரு நாளோட சிசிடிவி கேமரா மட்டும் அழிஞ்சு போயிருக்கும், இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணலையான்னு சரி சொல்ல உடனே பூமியும் அதே டவுட் தான் எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த மாதிரி இங்க எந்த ஒரு ஆதாரமும் இருக்கமே தெரியல. அது மட்டும் இல்லாம நான் உங்களை பார்க்க வரும்போது கார் பார்க்கிங்ல வச்சுதான் உங்களை கடத்தினாங்க. ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராமையே கார் பார்க்கிங்ல நின்றுட்டு தான் என்கிட்ட பேசியிருப்பீங்களோ சொல்லி சொல்ல உடனே முத்தழகும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவங்க திடீர்னு ஏதோ என் ஞாபகத்துல எனக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் தனியா வந்த மாதிரி இல்ல, என்ன யாரோ இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் அந்த டாக்டரையுமே பார்த்திருக்கேன். ஆனா என்ன பேசணும்னு என்னால சரியா ஞாபகப்படுத்த முடியலன்னு சொல்லி சொல்ல உடனே திக்கெட்ட பூமியும் எங்க கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களோட ஞாபகம் மூலமா தான் நம்மளால இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ நமக்கு சாலிடா எந்த ஆதாரமும் கிடைக்கலன்னு சொல்லி சொல்ல உடனே முத்தழகும் ஒரு இடத்துல உட்காந்து என்னன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட அறிவை யூஸ் பண்ணுமே எதுக்காக நம்ம இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்க அப்ப கரெக்டா அங்க ஒரு அம்மா தன்னோட குழந்தைய தூக்கிட்டு போறத பார்த்த உடனே முத்தழகுக்கு தனோ அவங்களோட குழந்தையான சரவணனை கையில வச்சுட்டு முத்தழக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த ஞாபகம் அவங்களுக்கு வரவே உடனே இந்த விஷயத்த பதறி போய் முத்தழகு பூமி கிட்ட சொல்றாங்க. உடனே இதை கிட்ட பூமியும் தனம் இந்த விஷயத்துல எங்க இருந்து வந்தாங்க, அவங்கதான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாங்களா, உங்களுக்கு உறுதியா தெரியுமான்னு சொல்லி கேட்க உடனே முத்தழகும் பதறி போய் ஆமாங்க என்னால உறுதியா சொல்ல முடியும், அது மட்டும் இல்லாம அவங்களோட கையில சரவணனும் இருந்தா, அது மட்டும் இல்லாம நான் ஏதோ குழப்பத்திலயும் பதட்டத்திலயும் அவங்க கூட வந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட பூமியும் அப்பனா தனம் மூலயமா தான் நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா நம்ம இப்ப தனத்தை பார்க்க போகலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக. ஆனா ஏற்கனவே இந்த மாதிரி முத்தழகு பூமியும் என்ன பண்றாங்கன்றத ஸ்பை பண்றதுக்காக ரெஜினா வேற ஒரு ஆளை செட் பண்ணி வச்சதுனால அந்த ஆள் மூலயமா ரெஜினாவுக்கு இந்த மாதிரி முத்தழகு பூமியும் தனத்தை தேடி வராங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருது. உடனே இதை கேட்ட உடனேயே ரெஜினா இந்த விஷயத்த அஞ்சலிக்கு கால் பண்ணி சொல்லிட்டு உடனடியே தனத்தை அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது அனுப்பிவை, ஒருவேளை அவங்க மட்டும் தனத்தை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லா உண்மையுமே வெளிவர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தனம் நமக்கு தெரியாம பின்னாடி ஏதோ ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டரும் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட அஞ்சலி ரொம்பவே பயத்தோட தனத்தை பாக்குறதுக்காக போறாங்க. இந்த பக்கமும் தனத்தை சீக்கிரமா பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு பூமியும் முத்தழகும் அவங்களை தேடி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் இது தெரியாத தனமும் சரவணன் கூட அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ உடனே அங்க வந்த அஞ்சலியும் செம்ம கோபத்தோட தனத்தை ஓங்கி அறிஞ்சிட்டு நீ எங்களுக்கு தெரியாம என்ன வேலை எல்லாம் பாத்திருக்க, இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சா நாங்க தான் மாட்டிப்போம்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட தனமும் ரொம்பவே பதறி போய் நீங்க எதை பத்தி சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியும் டாக்டரும் நீங்களும் முத்தழகுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டுங்க தானே சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட உடனேயே ஷாக் ஆன தனமும் ஆமான்ற மாதிரி பார்க்க உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியும் செம்ம கோவத்தோட தனத்துக்கிட்ட இதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையுமே சொல்லாம இந்த ஊரை விட்டு நீ காலி பண்ற, அப்படி மட்டும் பண்ணல நான் கண்டிப்பா உன்னையும் சரி உன்னோட பையனையும் சரி கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப தயாவோட பையன் மாறனும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கான். அதுவும் மாறன் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டான். என்ன மாறன் அந்த டாக்டரை என்ன பண்ணான்றது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டு பயந்து போன தனமும் அம்மா தயவு செஞ்சு என் பையனை ஒன்னும் பண்ணிடாதீங்க, நான் இந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் இப்பவே போயிடமான்னு சொல்லிட்டு பதறி போய் அங்க கிளம்ப. உடனே இதை பார்த்த அஞ்சலியும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நீ கிளம்பி போகணும், முதல்ல சொன்னத்துக்கிட்ட போயிட்டு என்னோட சொந்தக்கார பொண்ணை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்ல உடனே அதே மாதிரி தனமும் ஸ்வனத்துக்கிட்ட போயிட்டு அங்கிருந்து பதட்டமா கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்த ஸ்வனமும் எதுக்காக இப்ப இவ்வளவு பதட்டமா இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாலும் அது அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஆனா தனமும் வீட்டுக்கு பதறி போய் போனது மட்டும் இல்லாம உடனடியாக அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் தனத்தை தேடி வந்த பூமியும் முத்தழகுமே தனம் வீட்டுல இல்லாததை பார்த்துட்டு ஸ்வர்ணத்துக்கிட்ட தனம் எங்கன்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வர்ணமும் தனம் இந்த மாதிரி ஏதோ அவங்களோட சொந்தக்கார பொண்ணை பாக்குறதுக்காக ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா. ஆனா என்ன பதட்டத்தோட கிளம்பி போனா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ என்னன்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே இதை கேட்ட உடனே பூமி கண்டிப்பா இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு முத்தழக கூட்டிட்டு உடனடியே தனத்தோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்து அஞ்சலி ரொம்பவே பயத்தோட நின்றுட்டு இருக்கா. அப்ப இதை பார்த்து ஸ்வர்ணமும் ரொம்பவே சந்தேகமா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலியோ தனியா போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட அம்மாக்கு கால் பண்ணி அவங்க தனத்தை பாக்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொல்ல உடனே ரெஜினாவும் தயா கிட்ட சொல்லி எப்படியாவது தனத்தை ஊரை விட்டு சீக்கிரமா அனுப்ப சொல்ல உடனே தயாவோட பையன் மாறன் தனத்தை பாக்குறதுக்காக அவங்க வேகமா அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்க தனமோ ரொம்பவே பதட்டமா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த பொண்ணையும் இதுக்கு மேலேயே நீ பயந்து ஓட வேண்டாம், தயவு செஞ்சு பூமி கிட்டையும் முத்தல்கி கிட்டையும் உண்மையை சொல்லிடு, அவங்க கண்டிப்பா உனக்கும் பையனுக்கும் எதுவுமே ஆகாம பாத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டு தனமும் ரொம்பவே குழப்பத்தோட நின்னுட்டு இருக்கு. அப்போ கரெக்டா அங்க மாறன்னு வந்துடுறாங்க. ஆனா மாறனை பார்த்த உடனே தனம் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவன் நம்மளையுமே டாக்டர்
டாக்டர் கொலை பண்ண மாதிரி கொலை பண்ணாதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு உடனடியா அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண. ஆனா மாறனும் தனம் தப்பிக்காத மாதிரி பிடிச்சிட்டு அவங்கள ஊரை விட்டு அனுப்புறதுலே குறியா இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க கரெக்டா அங்க பூமி அங்க முத்தலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ இதை பார்த்தா மாறனும் பூமி முன்னாடி இதெல்லாம் நடக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மாறன் ஓடுனதை கரெக்டா பார்த்த பூமியும் உடனடியா தனத்துக்கிட்ட போயிட்டு, அம்மா நீங்க எந்த உண்மையை மறைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக மாறன் உங்களை பக்கம் வந்தா, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட தனமும் என்ன சொல்றதுனே தெரியாம பதறி போய் நின்னுட்டு இருக்க. உடனே முத்தலுகு, அக்கா தயவு செஞ்சு எதுக்கும் பயப்படாதீங்க, இங்க எங்களை சுத்தி உங்களை சுத்தி என்னதான் நடந்துட்டு இருக்கு, உண்மையை தயவு செஞ்சு சொல்லுங்க, எந்த பிரச்சனைனாலும் நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்துல இருந்த பொண்ணையும், ஏதனோ இதுக்கப்புறம் அவன் நீ உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பா உன்னை விட ஒரு முட்டாள் வேற யாரும் கிடையாது, ஏன்னா அந்த மாறன் இங்க வரைக்கும் வந்துட்டான், கண்டிப்பா அவன் இதுக்கப்புறமா உன்னையும் உன் பையனையும் சும்மா விட மாட்டான், இவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டா இவங்களே பாதுகாப்பு தருவாங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்ட பூமியும் உங்களோட பையன் கிடைச்சிட்டானான்னு சொல்லி கேட்க உடனே தனமும் பூமி கிட்டையும் முத்தலிக்கு கிட்டையும் தயவு செஞ்சு நீங்க 2 பேரையும் என்ன மன்னிச்சிருங்க, இந்த உண்மையை நான் தெரிஞ்சே மறைக்கல, ஏதோ என்னோட பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக மறைச்சிட்டேன்னு சொல்ல உடனே இதை கேட்ட முத்தலகும், நீங்க எந்த உண்மையை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, ஒருவேளை அந்த உண்மை ஏதோ டாக்டர் என்கிட்ட சொன்னாங்களான்னு சொல்லி கேட்க உடனே தனமும் அப்பனா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல உடனே முத்தலகும், அதுதானே இங்க பிரச்சனை, எனக்கு எந்த ஞாபகமும் வரல, நீங்க தான் சொல்லியாகணும்னு சொல்ல உடனே தனமும் சரி நானே சொல்றேன்னு சொல்லிட்டு அஞ்சலி அவங்க அம்மா ரெஜினா பண்ண எல்லா தெல்லுமுழு வேலையும் சொன்னது மட்டும் இல்லாம மீனாட்சி அவங்களோட பொண்ணு, அதுக்கும் மேல அவங்க கிட்ட இருக்க அவங்களோட பையனா நினைச்சிட்டு இருக்க சரவணன் தன்னோட பையன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே பூமியும் முத்தலுக்கும் தலையில இடி விழுந்த மாதிரி நின்றுட்டு இருக்க. ஆனா தனமும் என்னோட பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இதை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. பொண்ணையும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்க. உடனே முத்தலுக்கும் நான் தான் சொன்னலங்க, மீனாட்சி என்னோட பொண்ணு தாங்க, அதனாலதான் எனக்கு மீனாட்சியை பத்தின ஞாபகம் இல்லைனாலும் அவ கூடயே இருக்கணும் போல தோணி இருக்குன்னு சொல்ல உடனே இதை கேட்ட பூமியும் ஆமாங்க, ஆனா எனக்கு தான் என்னோட பொண்ணு யாருன்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்ல உடனே தனமும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலி தாங்க, ஒருவேளை அந்த அஞ்சலிக்கு மட்டும் உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க மீனாட்சியை அவங்க கூட வச்சுக்கணுன்றதுக்காக என்னனாலும் பண்ணுவாங்க, அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த அஞ்சலி கிட்ட இருந்து மீனாட்சியை வாங்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல உடனே பூமியும் முத்தலுக்கு உடனடியா பேச்சோட வீட்டுக்கு கிளம்பி போக. அப்போ தனம் பயந்த மாதிரியே கரெக்டா அஞ்சலிக்கு இந்த மாதிரி முத்தலுக்கு பூமிக்கும் எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சுன்ற விஷயம் ஒரு ஸ்பை மூலயமா தெரிய வர உடனே இதனால ரொம்பவே பத்திரி போன அஞ்சலியும் என்னோட மீனாட்சியை நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன், என் மீனாட்சி எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவளை நான் கண்டிப்பா இழக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உடனடியே யாருக்குமே தெரியாம மீனாட்சியை தூக்கிட்டு அந்த வீட்டை விட்டு காணாம போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா ரெஜினாக்கு கூட சொல்லாம அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போக. ஆனா இது தெரியாத ரெஜினாவோ அஞ்சலியோட மொபைலுக்கு கால் பண்ணி அவங்க காலை அட்டன் பண்ணாததுனால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு உடனடியே பேச்சோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ஏற்கனவே வீட்டுக்கு வந்த பூமியும் முத்தலுக்கும் அஞ்சலியை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்குது மட்டும் இல்லாம மீனாட்சியுமே தேடிட்டு இருக்கு. அப்ப 2 பேருமே இல்லாததை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போய் வீட்டுல இருக்கவங்க கிட்ட அஞ்சலியும் மீனாட்சியும் எங்கன்னு சொல்லி கேட்க உடனே சிவண்ணமும் அஞ்சலி இப்பதான் மீனாட்சியை தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போனா எங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன், ஆனா அவதான் பதில் சொல்லலன்னு சொல்ல உடனே இந்த மாதிரி மீனாட்சி அஞ்சலி தூக்கிட்டு போனாங்கன்றதை கேட்ட உடனேயே முத்தலுக்கு அங்கேயே உட்காந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எதுக்காக முத்தலுக்கு இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த ரெஜினாவும் வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம அஞ்சலின்னு சொல்லிட்டு வெளியே வாசல் என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த பூமியும் என்ன மறுபடியும் உங்களோட நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, மீனாட்சி அஞ்சலி வீட்டுல இல்லாதது தெரிஞ்சுதானே நீங்க இங்க வந்து அஞ்சலியோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க உடனே ரெஜினாவும் என்ன அஞ்சலி வீட்டுல இல்லையா, அதுவும் மீனாட்சியும் காணுமான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட பூமியும் போது நிறுத்துங்க, இதுக்கு மேலேயும் உங்க பொண்ணு பண்றது செய்யறது எதுவுமே தெரியாத மாதிரி எங்க கிட்ட நடிக்காதீங்க, ஏன்னா நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து பண்ண எல்லா விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதனால நீங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிக்க தான் போறீங்க, கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லதான் போறீங்க, நீங்க கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணோட சேர்ந்து ஜெயில உட்காந்து கழித திங்க போறீங்கன்னு சொல்ல. அப்ப கரெக்டா அங்க வந்த வீரமுத்தும் என்னடா பெரியவங்க கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க உடனே பூமியும் இவங்க என்ன பெரியவங்க பண்ற வேலையை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கோபத்தோட அவங்களும் அவங்களோட பொண்ணான அஞ்சலியும் பண்ண எல்லா விஷயத்தையுமே எல்லாரும் முன்னாடியுமே போட்டு உடைக்க உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே பதறி போய் நின்றுட்டு இருக்கு. ஆனா முத்தலகோ எங்க இப்ப பேசுறதுக்கு இதெல்லாம் நேரம் கிடையாது, நம்ம சீக்கிரமா மீனாட்சியை கண்டுபிடிச்சாகணும், ஏன்னா அந்த அஞ்சலி என்னனாலும் பண்ணுவாங்க, எனக்கு இப்போதைக்கு என்னோட மீனாட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல உடனே பூமியும் அதுவும் சரிதான் சொல்லிட்டு உடனடியே இந்த விஷயத்த போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி முத்தலகோட சேர்ந்து மீனாட்சி தேர்றதுக்காக போறாங்க. அது மட்டும் இல்லாம அமுதனும் சுசையும் கூட அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக பின்னாடியே போக இன்னொரு பக்கமே பேச்சு ஊர்க்காரங்க மூலியமா சீக்கிரமா அஞ்சலியை கண்டுபிடிச்சாகணும், அப்படி இல்லைன்னா நேரம் தாமதம் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பா மீனாட்சியை கண்டுபிடிக்க முடியாது சொல்லிட்டு உடனடியே அவங்களுக்கு தெரிஞ்ச ஊர்க்காரங்க மூலியமா அஞ்சலியை எல்லா இடத்துலயுமே தேட வைக்கிறாங்க. ஆனா அஞ்சலியோ மனசுக்குள்ளேயே என்னோட பூமியை தான் அந்த முத்தலுக்கு பறிச்சுக்கிட்டு, ஆனா மீனாட்சியுமே பறிக்க நான் விட மாட்டேன், அவ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு பக்கம் மீனாட்சி சரவணன் உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கமும் அஞ்சலி கண்டிப்பா மீனாட்சியை விட்டு தரக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்கள யாருக்கிட்டையுமே சொல்லாம எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க.
அஞ்சலி எதுக்காக அப்படி பண்றாங்க? கண்டிப்பா அஞ்சலி யார் பேச்சையுமே கேட்காம இப்படி பண்றாங்கன்னா, அவங்களோட மைண்டுக்குள்ள ஏதாவது பிளான் இருக்கா என்ன? அது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா ரெஜினா கிட்ட கூட சொல்லாம அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க எங்க தான் போறாங்க? அது மட்டும் இல்லாம முத்தழகு பூமியும் என்னதான் மீனாட்சி தன்னோட குழந்தைன்றத கண்டுபிடிச்சாலும் அவங்க எப்படிதான் அஞ்சலிய கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து தன்னோட குழந்தையான மீனாட்சிய வாங்குவாங்க? அது மட்டும் இல்லாம அவங்க கூடிய சீக்கிரம் மீனாட்சிய கண்டுபிடிப்பாங்களா? ஒருவேளை தாமதப்படுத்திட்டாங்கன்னா அவங்க ஒரேடியா மீனாட்சிய இழந்துருவாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம முத்தழகும் மீனாட்சியும் எப்பதான் ஒண்ணு சேர போறாங்க? அதுக்கும் மேல இந்த மாதிரி தான் தப்பே பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்ப பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இருக்க அஞ்சலிக்கு எப்பதான் நம்ம பண்றதெல்லாம் எவ்வளவு மோசமான விஷயம்ன்றது தெரிய வரப்போகுது. அது மட்டும் இல்லாம அவங்க எப்பதான் பூமியையும் முத்தழகையும் நிம்மதியா வாழ விட போறாங்க? அடுத்து அஞ்சலி எங்கதான் போறாங்க? மீனாட்சிய பூமியும் முத்தழகும் சேர்ந்து எப்படிதான் கண்டுபிடிக்க போறாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.